யாருக்கும் தெரியாமல் பேசிக்கொள்கின்ற அந்த வாழ்க்கைக்கு பெயர் களவு வாழ்க்கை. ஆனால் தங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்த பின்பு பெற்றோர்கள் முன்வந்து அந்த ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் சேர்ந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்து அதன் பின்பு இல்லறத்தில் நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னதற்கு பின்பு அவர்கள் வாழ்கின்ற இல்லற வாழ்க்கைக்கு பெயர் கற்பு வாழ்க்கை. அதனால்தான் நம்முடைய இலக்கியங்கள் களவையும் கற்றுமற என்று சொல்லியது. நாமெல்லாம் நினைக்கிறோம் களவையும் கற்றுமற என்று சொன்னால் திருடிவிட்டு அதை மறந்துவிட வேண்டும், அல்லது ஏற்கனவே திருடனாக இருந்த நாம் இனிமேல் திருடாமல் வாழ வேண்டும் என்று நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். அது அப்படி அல்ல. களவையும் கற்று அற என்றால் களவு வாழ்க்கையில் நீங்கள் கற்றாலும் அதன் முன்பு அற வழியில் தான் நடக்க வேண்டும். களவையும் கற்று அற என்றுதான் அதனுடைய பொருள். இந்த சூழலில் நீங்கள் திருக்குறளை படிக்க வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் பல தமிழாசிரியர்கள் பேசுவதையே கேட்டிருக்கிறேன். தவறான ஒரு பொருளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது திருக்குறள், பெண்ணின் பெருந்தக்க யாவுள்ள கற்பனும் திண்மை உண்டாக பெறின் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு எதனால் பெருமை ஏற்பட முடியும்? அவர் கற்புள்ளவளாக இருந்தால்தான் அவளுக்கு பெருமை ஏற்பட முடியும் என்று நம்முடைய தமிழாசிரியர்கள் ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண் திருமணமான பின்பு கற்பு வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்பு திண்மை உண்டாக பெறின் என்றால், திண்மை என்றால் நிலையான வாழ்வு. நீங்கள் தமிழ் அகராதியில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திண்மை என்றால் திடமான என்று ஒரு பொருள் இருக்கும். அதன் பின்பு நிலையான வாழ்வு என்றும் ஒரு பொருள் இருக்கும். எனவே எந்த பெண் ஒரு கணவனை தேர்ந்தெடுத்த பின்பு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு அந்த இல்லற வாழ்க்கையை நிலையான வாழ்க்கையாக மாற்றி வாழ்கின்றாளோ அந்த பெண்ணை விட பெருமை படைத்தவள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இதுதான் திருவள்ளுவர் சொல்ல வந்தது. பெண்ணின் பெருந்தக்க யாவுள்ள, இதை விட ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் என்பதுதான் திருக்குறளினுடைய கருத்து. இதே போன்று இன்னொரு திருக்குறள் இருக்கு. ஏற்கனவே இப்ப நான் சொன்ன திருக்குறள் 54வது திருக்குறள், அதுக்கு அடுத்த திருக்குறளே இருக்கு. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை. அந்த திருக்குறளை எல்லோரும் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யார் ஒருத்தி இறைவனை கூட வழிபாடு செய்யாமல் தன்னுடைய கணவனை வழிபாடு செய்கிறார்களோ அவள் சொன்ன மாத்திரத்திலேயே மழை பெய்துவிடும் என்று ஒரு தவறான பொருளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த திருக்குறளின் பொருள் அப்படி அல்ல. அந்த திருக்குறளின் பொருள் என்னவென்றால், அந்த திருக்குறளினுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் கொஞ்சம் விவசாயத்தை பற்றி பேச வேண்டும். விவசாயத்தில் விவசாயி வயலில் நெல் விதைக்கிறான். அந்த நெல் வளர்ந்து வருகிறது. இன்னும் ஒரே ஒரு மழை பெய்துவிட்டால், சரியான நேரத்தில் ஒரே ஒரு மழை பெய்துவிட்டால் அந்த நெல் பயிர்கள் எல்லாம் சூழ்கொண்டு நல்ல நெல் மணிகளாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு மழை பெய்தால் விவசாயி எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அதை போல இறைவனை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கொழுநனை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் தன்னுடைய இல்லற வாழ்க்கை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு இந்த இல்லறத்தை எவ்வாறு நடத்துவது, தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு படிக்க வைப்பது, தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு அறிஞர் பெருமக்களாக ஆக்குவது என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு வாழுகின்ற ஒரு பெண் எதற்கு ஒப்பானவள் என்றால், ஒரு விவசாயி மழைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு மழை பெய்தால் அந்த மழைக்கு எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவள். தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை. இந்த இரண்டுமே பெண்கள் சக்தி என்பது பெரும் சக்தி என்பதை நிரூபிப்பதற்காக நம்முடைய திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளில் இருந்து ஒரே ஒரு உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய காப்பியங்கள் இந்தியாவிலேயே, அதுவும் குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் முதலாக தோன்றிய காப்பியம் எது என்று சொன்னால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மட்டுமல்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய 50 காப்பியங்களே பெண்களை போற்றுவதற்காகவே எழுதப்பட்டது. பெண்களுடைய உயர்வை சொல்வதற்காகவே எழுதப்பட்டது. பெண்ணின் சக்தி பெரும் சக்தி என்பதை சொல்வதற்காகவே எழுதப்பட்டது. சிலப்பதிகாரத்திலே கோவலன் மதுரையில் பாண்டியனுடைய அரண்மனைக்கு செல்கின்றான். அவன் கையில் ஒரு சிலம்பு இருக்கிறது.
அவன் அங்கு இந்த சிலம்பை விற்று நாம் பிழைப்பு நடத்தலாம் என்று போகின்ற பொழுது கல்வர்கள் கையில் சிக்கிக் கொள்கிறார். அவனால் இந்த சிலம்பு என்னுடைய சிலம்புதான், இது நாங்கள் பூம்புகாரிலிருந்து எடுத்து வந்த சிலம்புதான் என்று சொல்லி அந்த கல்வர்களிடமிருந்து தன்னை மீட்டுக் கொள்கின்ற திறமை கோவலனிடம் இல்லை. அல்லது இதை நிரூபித்து நான் திருடன் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு தலைமை பண்பு அவரிடம் இல்லை. எனவேதான் கல்வர்கள் கையில் சிக்குண்டு அவன் கொலை செய்யப்படுகிறான். ஆனால் கண்ணகி எப்படிப்பட்டவள்? வீட்டை விட்டு கூட வெளியே போகாத அந்த கண்ணகி உடனே மதுரையை நோக்கி தன்னுடைய கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு போகிறாள். நன்றாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணகி மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனை பார்க்க போகின்ற பொழுது அவள் வீசுநகை வெறுங்கையுமா போல, கையில எவிடன்ஸோட போற. she is going there with an evidence. என்னுடைய இன்னொரு சிலம்பை எடுத்துக்கொண்டு போய் அவர் மன்னன் முன்னால நின்று சொல்றா, இது என்னுடைய சிலம்பு என்பது நாங்கள் பூம்புகாரில் வாழுகின்ற வாணிப குலத்தை சேர்ந்த செட்டிய பெருமக்கள், எங்களுடைய குலத்திலே முத்துக்களை வைத்துத்தான் நாங்கள் கால் சிலம்பு செய்வோம். நீங்கள் மதுரை ஆளுகின்ற மன்னர்கள், நீங்கள் மாணிக்க பரல்களை வைத்து செய்யக்கூடியவர்கள், எங்கே முதலில் உன்னுடைய சிலம்பை உடைத்து காட்டு என்று அவள் மன்னனுக்கு ஆணையிடுகிறாள். அவள் போய் கெஞ்சல. மன்னன் முதலுடைய அவருடைய சிலம்பை உடைத்து காட்டுகிறார். அதிலிருந்து மாணிக்க பரல்கள் வெளியே வருகின்றன. உடனே கண்ணகி தன்னிடம் இருந்த சிலம்பை ஓங்கி தரையில் அடிக்கிறாள். அதிலிருந்து சிதறிய முத்தானது பாண்டிய மன்னனுடைய உதடுகளில் போய் படுகிறது. அதை பார்த்த உடனே பாண்டிய மன்னன் சொல்கிறான், யானோ அரசன் யானே கள்வன், நான் அரசன் கிடையாது, நான் தான் திருடன் என்று சொல்லி அரியணையிலேயே உயிர் விட்டு விடுகிறான். எதற்காக இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவு கூறுகிறேன் என்றால், ஒரு பெண் எவ்வளவு அறிவானவள் என்பதற்கு முதல் உதாரணம், அவள் ஆதாரங்களோடு நீதிமன்றம் செல்கிறாள். இரண்டாவது உதாரணம், தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமை மட்டுமல்ல, யாருக்கு இழைக்கப்பட்ட கொடுமையாக இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவளாக பெண் இருந்திருக்கிறாள். இதெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. இன்னும் இதை பற்றி நாம் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி நாம் பேச வேண்டும். அதில் என்னவென்றால், பெண்கள் அனைத்து துறைகளிலும், மேடம் பேசும்போது சொன்னாங்க, எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம இருக்கிறோம், ஆனால் ஒரே ஒரு ஃபீல்டில் இப்போ சமீப காலமாக எனக்கு அந்த செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய செய்திகள் மிகுந்த மன வருத்தத்தை தருகின்றன என்று சொன்னாங்க. நாங்கள் மேடத்திட்ட சொன்னேன், நான் மேடம் ஆக்சுவலாக போக்சோ கேசஸ்லாம் கன்விக்ஷன் பர்சன்டேஜ் ரொம்ப புவர், ஒன்லி இது வரைக்கும் நம்மளுடைய போக்சோ கேஸுடைய கன்விக்ஷன் ரேட் ஒன்லி 10% தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100க்கு 90 குற்றவாளிகள் விடுதலை ஆகி விடுகிறார்கள் என்று அர்த்தம். எனவே இன்னும் நீதித்துறையில் டைட் பண்ணாங்கன்னா அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு பெண் முதலில் தன்னுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறாள். இரண்டாவதாக அவள் கல்வி, தன்னுடைய பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதல் ஆசிரியை யாருன்னு சொன்னா அம்மா தான் முதல்ல சொல்லி கொடுக்குறா. அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, தாத்தா சொல்லு, பாட்டி சொல்லு என்று பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற இடத்திலும் அந்த பெண் இருக்கிறாள். அதே போன்று சுகாதாரம், இல்லறத்தை கவனிக்கின்ற பொழுது சுகாதாரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பெண்ணாகவும் பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். உலகத்திலேயே, அதிலும் குறிப்பாக இந்தியாவில் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முதலாக உயிரை கொடுத்தவள் ஒரு பெண். உங்களுக்கெல்லாம் அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னை விட நிறையா படிச்சிருப்பீங்க. அவங்களுடைய பேர் அம்ரிதா தேவி. அம்ரிதா தேவியினுடைய வீர செயலை, அவர்களுடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்ரிதா தேவிங்கிறவங்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க பிஷ்ணோ அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த பழங்குடி இனத்தில் கெஜ்ரி என்கின்ற ஒரு மரம் புனிதமான மரமாக வழிபட்டு வரக்கூடிய ஒரு மரம். இந்த கெஜ்ரி மரத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால், இது தார் பாலைவனத்தில் வளர்கின்ற மரம், நன்றாக நிழல் தரக்கூடிய மரம். எவ்வளவு வறட்சி ஏற்பட்டாலும், எவ்வளவு வறண்ட காலத்திலும், ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இந்த கெஜ்ரி மரங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ள மரங்களாக இருக்கும். எனவே இந்த பிஷ்ணோ என்கின்ற இந்த ட்ரைபல்ஸ், அந்த மக்கள் இந்த மரத்தை ஒரு புனிதமான மரமாக கொண்டாடுகின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் 1730
ஜெய்ப்பூரினுடைய மகாராஜாவாக அபய் சிங் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகாராஜாவுக்கு தனக்கு